இன்றைக்கு திரும்பும் திசையங்கம் தொலைக்காட்சிகளை திறந்தா ஜோதிடர்கள் அதிகமாக வந்துட்டாங்க. பரிகாரங்கள் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் முருக பக்தனாக இருக்கேன், நான் போய் இத்தனை கோயிலுக்கு போகணுமா, நவகிரகங்களால் பிரச்சனை வருது, 27 நட்சத்திரங்களால் பிரச்சனை வருது, இப்போ சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சின்னு இப்போ 4 பெயர்ச்சி இருக்குது இப்போதைக்கு. நீ வருங்காலத்தில் செவ்வாய் பெயர்ச்சி, சந்திரன் பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, என்ன பெயர்ச்சி கூட வரலாம். இந்த பயிற்சியெல்லாம் என்ன எதுவும் பண்ணக்கூடாது, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஒரே ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டை தினமும் காலையும் மாலையும் பாராயணம் செய்தால் நவகிரகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஏன் 27 நட்சத்திரங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் போக்கக்கூடிய அற்புதமான பாடல். என்ன பாடல்? கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாட்டு இருக்குது. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறார். இந்த பாட்டில் நாள் என் செய்யும், ஞாயிறு முதல் சனிக்கிழமை வர இருக்கக்கூடிய அந்த வாரங்கள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நாளில் இது செய்யக்கூடாது. செவ்வாயில் செஞ்சால் செவ்வாய் வெறுவாயின்னு போயிடும், சனிக்கிழமை செஞ்சால் ஒன்றும் நடக்காது, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அந்த நாள் என்பது முருகப்பெருமானுடைய அடியவர்களுக்கு கிடையாது. வினைதான் என் செய்யும், போன ஜென்மத்தில் நான் கர்மா பண்ணிட்டேன் சார், தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த பாட்டை சொல்லுங்க, முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக கர்மா கழிஞ்சு போகும் கந்தப்பெருமானுடைய அருளால். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். என்னை தேடி வந்திருக்கு பார்த்தீங்களா கிரகங்கள், அதுக்கு என்ன சார் பண்ணுறது? கிரகத்துக்கு பயிற்சி ஆகுதுங்கிறாங்க, 9 நவகிரக கோயிலுக்கு போங்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சூரியனை கும்பிடுங்கிறாங்க, சூரிய பகவானை கும்பிடுறதுக்காக சூரியனார் கோயிலுக்கு போங்க, திங்கள் என்று சொல்கிற சந்திரனை கும்பிடணுமா திங்களூருக்கு போங்க, செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரனுக்கு போங்க, புதனுக்கு திருவெண்காட்டுக்கு போங்க, குரு பகவானுக்கு ஆலங்குடிக்கு போங்க, சுக்கிரனுக்கு கஞ்சனூருக்கு போங்க, சனி பகவானுக்கு திருநள்ளாருக்கு போங்க, ராகு பகவானுக்கு திருநாகேஸ்வரம் போங்க, கேது பகவானுக்கு கீழ்பெரும்பள்ளம் போங்க, எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் போகிறதுக்கு செலவாகுமே, என்ன பண்ணுறது? இருந்த இடத்திலிருந்தே நான் இந்த நவகிரகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை போக்கிக்க முடியுமா? முடியும். நாள் என் செய்யுங்கிற பாட்டு, என்னை நாடி வந்திருக்கிற கோள்களை போக்கக்கூடிய அற்புதமான பாடல் நாள் என் செய்யுங்கிற பாட்டு. அதனால் நவகிரகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் போகும். நட்சத்திரங்கள் அஸ்வினி முதலாக ரேவதி ஈராக இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் சொல்கிறாங்க. என்னை நாடி வந்த கோளின் செய்யும், கொடுங்கூற்றின் செய்யும். கூற்றுன்னு என்ன தெரியுங்களா? யமன். யமன் யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணுவானா? சரியான காலத்துக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்ணுற ஒரே ஆள்னா நான் யாருன்னா யமன் தான். அதனால் காலத்திற்கு சரியாக வருகிற காரணத்தால் யமனுக்கு காலன்னு பேர். உடல் வேறு உயிர் வேறு என்று கூறுபடுத்துவதால் அவனுக்கு கூற்றுவன்னு பேர். அந்தத்தில் வருகிற காரணத்தால் அந்தகன்னு பேர். அந்த யமபயத்தையே போக்கக்கூடியவனாக முருகப்பெருமான் இருக்கிறார். கொடுங்கூற்றின் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நான் 27 நட்சத்திரங்களால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன். இப்போ சொன்ன பாட்டில் 2வது பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 27 பொருட்கள் வரும். குமரேசர் இருதாளும் 2, சிலம்பும் 4, சதங்கையும் 6, தண்டையும் தண்டை 2 8, 8ஓட சேர்த்து ஷண்முகமும் அப்படின்னா 6 முகம், 8 6 14, தோளும் தோல்னா 12 தோல், 14 12 26, அதோட கடம்ப மலர் மாலை முருகப்பெருமான் அணிஞ்சிருக்கிறது 1 27. ஆக மொத்தம் 27 நட்சத்திரங்களும் முருகப்பெருமானுடைய திரு உடம்பில் இருக்கக்கூடிய பொருட்களால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் செய்யாது என்பதற்காகத்தான் இந்த பாடல். ஆக நாள் என் செய்யும். இப்போ தக்க திருமண வயதை அடைஞ்சாச்சு, ஜாதகத்தில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, ஜாதக பிரச்சனை தீர்க்க வேண்டுமா? கட்டாயமாக நாள் என் செய்யுங்கிற பாட்டை படிக்கணும். குழந்தை பேர் இல்லையா? நாள் என் செய்யுங்கிற பாட்டை படிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக திருப்புகள் இருக்குது. ஆனாலும் ஒட்டுமொத்தமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகலை, அனைத்தையும் தரக்கூடிய அற்புதமான பாடல் எதுன்னு கேட்டால் இந்த சிறப்பான நாள் என் செய்யும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இன்றைக்கும் திருமால் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா நவகிரகங்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்? அந்த நவகிரகங்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்குள்ளே அடக்கம். சக்கரத்தாழ்வாரை நீங்கள் பூஜை பண்ணிங்க வச்சுக்கங்களேன், அந்த நவகிரகங்கள் எதுவுமே செய்யாது அப்படின்னு வைஷ்ணவத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவாலயங்களுக்கு போனால் நவகிரகங்கள் இருக்கும்.
இப்போ திருக்கடவுர் போன்ற கோயில்களில் நவகிரகம் இருக்காது. ஏன்னா நவகிரகத்தையும் ஆட்டி படைக்கக்கூடியவராக திருக்கடவுரில் சுவாமி அமிர்தகடேஸ்வரர் இருக்கிறார். அதனால் அங்கே நவகிரகம் இருக்காது. முருகன் கோயில்கள்லேயும் பெரும்பான்மையாக நவகிரகம் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அந்த நவகிரகங்களுக்கெல்லாம் நாயகனாக விளங்கி அவர்களை ஆட்டி படைக்கக்கூடிய அற்புத கடவுள்லாம் முருகப்பெருமான் தான். அதனால் நவகிரகங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் போய்விடும். ஏன் இந்த ஜோதிடத்திற்கே மாபெரும் கடவுள் முருகப்பெருமான் தான். இன்றைக்கி ஜோதிடர்கள் நிறையா வந்துட்டாங்க. ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். ஜோதிடம் என்பது பலிக்குமா பலிக்காதா அப்படின்னு கேட்டால் பாதி பலிக்கும் பாதி பலிக்காதுன்னு ஒரு சாபமே இருக்குது. ஒரு செவிலி செய்தியாக ஒரு புராண செய்தியாக கூட சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால் இந்த ஜோதிடம் என்கிற சாஸ்திரத்தை முருகப்பெருமான் தான் வடிவமைக்கிறாரு. வடிவமைச்சு ஒரு நூல் எழுதுகிறார். நூல் எழுதிட்டு அதுக்கு வாழ்த்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான்கிட்ட கொண்டு போகிறார். அப்படி கொண்டு போகிற போது இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சிவபெருமான் கேட்குறாரு. நடந்ததை சொல்லலாம், சரி. நடக்கிறத சொல்லலாம், நடக்க போகிறத சொல்லலாம், சரி. சரி, எனக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லு அப்படின்னு சிவபெருமான் முருகப்பெருமான்கிட்ட கேட்குறாரு. சொல்கிறார் முருகன், இந்த உலகத்திலேயே செல்வ செழிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய மகாலட்சுமி உனக்கு தங்கச்சியாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் நீ ஒரு நாளைக்கு பிச்சை எடுப்ப. பிச்சாடனரா வந்தார்ல சிவபெருமான், பிச்சை எடுப்ப அப்படின்னு சொன்ன உடனே எனக்கே சாபம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோதிடமும் ஜோதிட நூலும் பலிக்காமல் போகட்டும் போன்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். முருகப்பெருமான் வருத்தமுற்று கொண்டிருந்த நேரத்தில் அம்பாள் வந்து கவலைப்பட வேண்டாம், அவரில் பாதி நான், அதனால் நான் அந்த தன்மையை நான் போக்குறேன், அந்த சாபத்தை போக்குறேன். உன்னை கடவுளாக நினைத்து, உண்மையாக உன்னை கடவுளாக நினைத்து, எந்த பலனையும் எதிர்பார்க்காமல், அதாவது தட்சணை கொடுத்தா வாங்கிக்கலாம், இவ்வளவு கொடுத்தாதான் நான் பார்ப்பேன் அப்படின்னு இல்லாமல், புரியுதுங்களா? தட்சணை கொடுத்தா வாங்கிக்கலாம். முருகப்பெருமான் நினைத்து எதிர்பார்க்காமல் யாரெல்லாம் ஜோதிடம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் 50% பலிக்கட்டும் என்று அந்த சாபத்தை போக்கினார் என்று வரலாறு இருக்கிறதாக. ஜோதிடத்திற்கு தனிப்பெரும் கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார். பரிகாரம் என்கின்றவற்றைக்கு போகாமல் பக்தியாக ஒரு பாடல் பாடினால் கண்டிப்பாக நவகிரகத்தால் வரக்கூடிய தோஷங்கள் தீரும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.